இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் கதைக்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட சமூகம் இளம் சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி தெரியல. நானுமே ஒரு இளைஞராக இருந்து கொண்டு பார்க்கவே எனக்கே இது ஒரு அவமானமாக இருக்குது, ஒரு வெட்கமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்போ நடக்கிற விஷயம் சாதாரணமாக விஷயமா போயிட்டு, இதெல்லாம் ஒரு சீசனை மீட்டர் இதெல்லாம் நோமல் மீட்டர் மாதிரி போய்கொண்டிருக்கு. ஸோ என்ன விஷயம்னு சொன்னால், சமீப காலத்தில் அதாவது 2-3 நாளுக்கு முன்னே ஒரு வீடியோ வைரல் ஆகுது. எப்படியான வீடியோன்னு சொன்னால், ஒரு நாடகம் நடிக்கிற ஒரு பெண்ணுடைய அந்தரங்க புகைப்படங்கள் அவ தப்பான முறையில் வீடியோ எடுக்கப்பட்டு, அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகுது. அது வைரல் ஆகிறதுக்கு அந்த வெளியிட்ட ஆட்கள் ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும், இன்னொரு காரணம் எப்படி என்று சொன்னால், பரப்புகிற இளைஞர்கள் சரி, பரப்புகிற ஆட்கள் சரி. குறிப்பாக பார்க்க சொன்னால், அந்த வீடியோ ஒரு ஆண்ட கையில் கிடைச்சோன்னே அதை ஒரு 10 குரூப்பில் போட்டு, ஒரு 15 குரூப்பில் போட்டு, டிக்டாக்ல போட்டு, யூடியூப்பில் போட்டு, அதை பப்ளிசிட்டி படுத்து அந்த லிங்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதா ஒரு சாதாரண வழியாக நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு விளக்கமாக கதைப்போம்னு சொல்லி தான் இன்றைக்கி அந்த வீடியோ பதிவுகள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு விளங்கும். இது சரியா பிள்ளையான்னு சொல்லி இல்லை உங்களுக்கு தோன்ற கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கருத்து பதிவை போட்டுக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே நீங்கள் இதான் இந்த சேனலுக்கு வரது முதல் தலைவேன்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போவோம். இந்த பெண் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஸ்ருதி நாராயணன் சொல்லக்கூடிய ஒரு பெண். இவா யாருன்னு சொன்னால், விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற சிறகடிக்க ஆசைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தில் ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சு கொண்டிருக்கிற ஒரு பெண். ஸோ இந்த பெண் சம்பந்தமான வீடியோ எப்படியான வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அவாவை ஒரு வாய்ப்பு தரதாக கூறி, அதாவது உங்களுக்கு நாடகத்தில் நடிக்கிறதுக்கோ அல்லது பட வாய்ப்பு கூட சொல்லி தெரியல, ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தாரம். ஆனால் அதுக்கு நீங்கள் எங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவன்கிட்ட ஒரு அந்தரங்கத்தை வெளிப்படுத்தி ஒரு வீடியோ எங்களுக்கு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தாரோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையில் அவள் டிமாண்ட் பண்ணிடும். ஸோ அப்படி அதுக்குமே அவள் ஓமன்னு சொல்லி, ஓகே அதுக்கு ஓமன்னு சொல்லி அவாவுக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு உடைய ஒரு வீடியோ கால் நடக்குது. அந்த வீடியோ கால் எப்படியான வீடியோ கால் சொன்னால், அவள் அந்த நபர் ஒரு ஆபாசமாக படம் பிடிச்சி, அவள் தப்பான முறையில் அந்த ஒரு என்ன சொல்ற நிர்வாணமாக படம் பிடிச்சி அதை வீடியோ காலில் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ காலை ரெக்கார்டிங் செஞ்சு அதை பப்ளிசிட்டியும் பண்ணுறாரு. அதை சமூக வலைத்தளங்கள் பரப்பி விடுறார். ஸோ இப்படி ஒரு வாய்ப்புக்காண்டி ஒரு பெண்ணை இப்படி வற்புறுத்தல், எப்படி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த பெண்ணை இப்படி கொண்டு வரதே முதல்ல தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த தப்பை செஞ்சுட்டு தைரியம் பப்ளிக் படுத்துறீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன மனுஷன்னு சொல்லி எனக்கு விளங்கலை. அது மட்டும் இல்லாமல் அதை பப்ளிக் படுத்துகிறோட அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகுது. அது எப்படி ட்ரெண்டிங் ஆகுதுன்னு சொன்னால், அந்த வீடியோவை பார்க்குற, இப்போ அந்த வீடியோ ஷேர் ஆகுன்னு சொன்னால் பார்க்குற ஒரு நபர் அந்த வீடியோவை தன்னை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறார், இல்லை தனக்கு தான் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறார், இல்லை டிக்டாக்ல லிங்காக போகிறேன், இல்லை யூடியூப்பில் லிங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி பழைய இன்ஸ்டாகிராமில் லிங்காக போட்டு பழைய ஒரு 10 பேர்லேருந்து 10,000 பேருக்கு போகுது, 10,000 பேர் 1,00,000 பேருக்கு போகுது. அப்படியே பழைய போய்கொண்டிருக்கு. ஸோ இப்படி இந்த லிங்கை ஷேர் பண்ணுற எல்லாம் நார்மல் ஆகிட்டுன்னு சொல்லி முடியும். இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த வா பெட்டி இப்படி வீடியோ வெளியிட்டுன்னு சொல்லி யாரும் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு வேலை டெக் பண்ணி விடணும். அப்படின்னு சொன்னால், வா பெட்டி சம்மந்தமான வீடியோ என்னிட்ட இருக்குது, நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி, இது என்ன ஒரு விஷயம்னு சொல்லி எனக்கு விளங்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த அதுக்குள்ளே வர கமெண்ட் தான் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லிங்க் ஷேர் பண்ணுங்க, லிங்க் எனக்கு அனுப்புங்க, லிங்க் எனக்கு சென்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட தனிப்பட்ட அவங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்குது தானே, அந்த இன்ஸ்டாகிராமுக்கு கீழே போயும் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு சொன்னால், வீடியோ சூப்பர், உங்களோட வீடியோ பார்த்துறாங்க, நல்லா இருக்குது, உங்களோட வீடியோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்காண்டி அந்த பெண் அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொவைட் பண்ணிட்டு கூட போயிட்டு அவ்வளோதுக்கு ஒரு ஆக்கினியை அவ்வளோது ஒரு வற்புறுத்தலை எங்களுக்கு இப்போ இருக்கிற சமூகம் இந்த பெண்ணுக்கு கொடுத்து கொண்டிருக்கு. இது என்ன வகையான ஒரு மென்டாலிட்டியை சொல்லி எனக்கு தெரியல. இந்த வீடியோ அதை பார்க்குற ஆட்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, இல்லை பார்க்குற ஆட்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. பார்க்குற ஆட்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னு சொன்னால், அந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு வெளியாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சார்ந்த குடும்பங்கள், அதாவது பெண்ணுக்கு ஒரு குடும்பம் இருக்குது தானே, அம்மா இருக்கும், அப்பா இருக்கும்,
தம்பி இருக்கும், அண்ணா இருக்கும், ஏன் ஈவன் ஒரு கணவர் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு லவ்வர் இருக்கலாம், யார் வேணாலும்னா இருக்கலாம். அவைக்கு வந்து இப்படி ஒரு மேடமே வந்து உருவாக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதை ட்ரெண்ட் பண்ணுற நீங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுற நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். இப்போ எங்களோட வீட்டு பெண், இப்போ உங்களோட வீட்டில் ஒரு பெண் இருக்குன்னு சொன்னால் அந்த பெண்ணுன்ற அப்படி புகைப்படங்களோ சரி, வீடியோக்களோ சரி, இப்படி வெளியில் விடாததுன்னு சொன்னால் அதை நீங்கள் பப்ளிசிட்டி படுத்துங்க, அதை நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுவீங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ சரி, உங்களோட குரூப்பில் சரி ஷேர் பண்ணுவீங்களா? அப்படி இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் உங்களோட பெண்ணை வந்து, உங்களோட வீட்டு பெண்ணை வந்து பூட்டி வைக்கிறீங்க, மற்ற வீட்டு பெண்ணை வந்து ஷேர் பண்ண வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது என்ன விளக்கம்னு சொல்லியும் எனக்கு வந்து விளங்கல. இதை பார்க்குற சிலையாக சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, அந்த பெண்ணும் உடன்பட்டு தானே அந்த வீடியோவுக்கு போயிருக்கு. ஸோ அதான் வந்து ட்ரெண்ட் பண்ணுறதுல என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஓகே, அந்த பெண் வந்து உடன்பட்டே வந்து அந்த விஷயத்துக்கு போயிருந்தாலும், ஆனாலும் அது ஒரு பெண் தானே, அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு நிலைமைக்கு வந்து அப்படி நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டா, அது குடும்ப சூழ்நிலை காரணமாக, இல்லாட்டி தானும் வந்து வளர்ந்து வரணும்னு சொல்லியோ, இல்லாட்டி ஏதோ ஒரு நிலைமைக்கு வந்து அவன் வந்து அந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டான். அப்படி தள்ளப்பட்டதுக்காண்டி நீங்கள் வந்து இதை ட்ரெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எனக்கு என்னென்னு சொல்லி தெரியலை. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சமுதாயத்தில் நோட் பண்ணி பாருங்க, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து எப்படியான ஜெனரேஷனாக வந்து இருக்குது. ஒரு ஃபோன் மூலம் வந்து இவ்வளோ விஷயம் நடக்குது, ஒரு ஆன்லைன் சொல்கிறது, ஒரு இன்டர்நெட் மூலம் வந்து இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் இன்னுமே எத்தனையாயிரம் விஷயங்கள் வந்து நடக்கக்கூடும். இப்போ இன்றைக்கு இந்த பெண்ணுக்கு நடக்கிறது நாளைக்கு எங்களோட ஃபேமிலியில் நடக்கும், எங்களோட குடும்பத்தில் நடக்கும்னு சொல்லி யாராலுமே கணிக்க முடியாது, கட்டாயமே நடக்கக்கூடும். அப்படி ஒரு சமுதாயத்தில் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்தது, இப்போ இதே இந்தியா இருக்கலாம், ஒரு ஹீரோயினாக இருக்கலாம், ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கலாம், என்ன இருக்கலாம். சரியா? அவருக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜாகவும் இருக்கும். ஓகே, ஒரு பப்ளிசிட்டி, ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லியிருக்கே அவைக்கு வந்து கொஞ்சம் ஓகே, இப்படி இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி வந்து அந்த பெண்ணுக்கு இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஆனால் ஈவன் நாங்கள் எடுத்து போய் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், ஒரு மீடியாவில் இல்லாமல், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுன்ற வீடியோ வந்து இப்படி ஷேர் ஆச்சுன்னு சொன்னால் அது இப்படி ஷேர் ஆகி போயிருக்க அது சில அந்த பெண் வந்து தாங்க முடியாமல் எதுவும் தவறான முடிவெடுத்தா அதுக்கு பிறகு வந்து அந்த உயிரை வந்து நீங்கள் வந்து மீட்டு கொடுப்பீங்களா, இல்லை அந்த குடும்பத்துக்கான இழப்பை வந்து நீங்கள் மீட்டு கொடுப்பீங்களா? ஒன்றுமே இல்லாது. ஸோ ஒரு வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னம் யோசிக்கணும், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லி 2-3 டைம் யோசிச்சு தான் வந்து ஷேர் பண்ணணும். கண்மூடித்தனமாக ஷேர் பண்ணி போட்டு உங்களோட சிற்றின்பத்துக்கான நம்ம வந்து சில விஷயங்கள் ஓப்பனாக இருக்காது, உங்களோட சிற்றின்பத்துக்கான இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி போட்டு அதால் வந்து பாதிக்கப்படுற போகிறது வந்து அந்த பெண் தான். அப்போ இந்த வீடியோ பார்த்துங்க நீங்கள் வந்து நீங்கள் என்ன பெரிய உத்தமனா, நீங்கள் என்ன பெரிய நல்லவனா சொல்லி கேட்பீங்க. யாருமே இங்கே நல்லவன் கிடையாது. ஆனால் எங்கள் மனச்சாட்சிக்கு வந்து கட்டுப்பட்டு வந்து செயற்பட்டால் சமூகம் வந்து நல்ல நிலைமைக்கு போகும்னு சொல்கிறதா வந்து எந்த கருத்து. ஓகே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னே வந்து நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம். எனக்கு இந்த விஷயம் தோணுது எப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவில் அந்த பெண் மட்டும்தான் வந்து இருக்கிறார், அந்த பெண்ணுன்ற ஒரு சைட் மட்டும் தான் வந்து காட்டப்படுது. அதுக்கு எதிரே வந்து யார் காய்ச்சி கொண்டு இருக்கணும், யார் அந்த ஆண் வந்து வந்து வாய்ப்பு தரதா கூறிவா வந்து வீடியோ எடுக்கிறார் என்று சொல்லி எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. ரெண்டு வரைக்கும் கூட அந்த ஆண் யாருன்னு சொல்லி எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அது இன்னுமே இன்கொயரி நடந்து யாருன்னு சொல்லி தெரிய வரைக்காம வந்து தெரிய வரும். ஸோ அப்படி நீங்கள் அந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணுற நீங்கள் ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கிற, அந்த பெண்ணை யார் இப்படி வந்து இந்த வேலைக்குள்ளே விழுத்தினது யார் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பெண்ணை வந்து இப்படி செய்ய வச்சது யாருன்னு சொல்லி ஏன் அந்த விஷயத்தை இங்கே ட்ரெண்ட் பண்ணா போனீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. எனக்கு அந்த வீடியோ வந்து வெளில வந்தோடனே எனக்கு தோணுன விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், இந்த பெண்ணை வந்து யார் இப்படி இந்த விஷயத்துக்கு வந்து கொண்டு வந்தது, யார் இந்த அங்கல சைடில் இருந்து வீடியோ வந்து பார்த்தோன்னு இருக்க நபர் யார், வீடியோக்குள்ள இருக்கிற நபர் யாருன்னு சொல்லித்தான் எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி உங்களுக்கு வந்ததான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியலை. அப்படி வந்தால் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து வேறு மாதிரி ட்ரெண்ட் பண்ணிப்பீங்க. எப்படி இந்த பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு, இதை செஞ்சது யாருன்னு சொல்லி ஒரு வேறு விதமாக வந்து ட்ரெண்ட் பண்ணி கொண்டு வருவீங்க. என்ன சொன்னால், இந்த காலத்தில் வந்து இந்த 2025 வந்து சமூக வலைத்தளங்கள் என்று சொல்கிறது வந்து ஒரு துப்பாக்கி மாதிரி, சரிதானே? அந்த துப்பாக்கி மாதிரின்னு சொல்கிறது வந்து நீங்கள் நல்ல வேண்ட கையில் கிடைச்சா அது வந்து நல்ல விதத்துக்கு வந்து பயன்படும். அதே வந்து கெட்ட வேண்ட கையில் தீய ஒரு எண்ணங்களோடு இருக்கிறாங்க வந்து கையில் கிடைச்சா வந்து அது வந்து ஒரு வேறு விதமாக பயன்படக்கூடும். ஸோ அது வந்து துப்பாக்கி மட்டும் கையாள வேண்டிய நிலைமையில் வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ சரியான முறையில் பயன்படுத்தினா அது வந்து நல்லதுக்கு வந்து பயன்படும். அதே வந்து தீய முறைக்கு பயன்படுத்தினா அது வந்து கெட்ட முறையில் போகும். ஸோ அப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிற நீங்கள், அப்படி ஒரு பொறுப்பை வந்து நாங்கள் வச்சுருக்கிற நாங்கள் வந்து ஒரு சரியான முறையில் வந்து எங்களோட சமூகத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து உத்தேசிக்கணும். அது என்ன சொல்கிறதா எந்த வந்து ஒரு கருத்து, இது ஒரு சும்மா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி, இப்படி விஷயங்கள் வந்து நாட்டில் நடந்து கொண்டிருக்கு, இப்படியான சமூகங்களை நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படி விஷயம் நடந்து கொண்டிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.